நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். அரசே, அரண்மனைக்கு என்னை அழைத்த காரணம் என்ன? அவசரமாக உங்களிடம் பேச வேண்டும். குருவிடம் பேச விரும்பும் போது அரசரே அரண்மனையிலிருந்து குருவின் வாசலை தேடி வர வேண்டும். குருவை அரண்மனைக்கு அழைப்பது மரியாதைக்கு ஏற்றதல்ல, நெறிமுறைக்கு உகந்ததல்ல. அப்படி என்றால் ஆளும் மன்னன் ராஜ புரோகிதரை அரண்மனைக்கு அழைப்பது கூடாதா? மன்னர் அழைக்கலாம், பொதுவாக அப்படி ஒரு அவசியம் நேரும் போது. என்றால் அரசன் வேள்வி செய்ய நினைக்கையில், மிகப்பெரிய அறப்பணிகளுக்கு நிதி அளிக்கையில் குருவை கூப்பிடுவது நெறி. அல்லது போர்க்காலங்களில் நாட்டுக்கோ அரசனுக்கோ விபத்து நேரிடுகையில் அரசர் நலங்குன்றி குருவின் வாசல் தேடி வர இயலாமையில், துயரம் வரும்போதினில், அல்லது பயங்கர நோயால் பாதிக்கப்படுகையில் நெறிமுறைகளுக்கு விலக்களித்து அரசன் குருவை அரண்மனைக்கு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதில் தவறில்லை. மாளிகைக்குள் வரும்போது அப்படிப்பட்ட நிலைமை ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லையே. திரைமறைவில் ஏதேதோ நடக்கிறது. தெளிவாக சொல்லலாமே. தாம் கோகுலத்திற்கு சென்று எந்த பிள்ளைக்காவது பேர் சூட்டல் நடத்தினீர்களா? எந்த பிள்ளைக்கோ நான் பேர் சூட்டலை நடத்தினால் இங்கே பீடத்தில் இருக்கும் மன்னவனுக்கு பிழையாக தெரிவதேன்? இந்த அளவில் மன்னவன் மனம் செயல்படுவதை ஏற்க முடியவில்லை. நமக்கு இப்படி விஷம் வைத்து பேச தெரியாது. நாம் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? நீங்கள் கோகுலத்திற்கு போனீர்களா? பேர் சூட்டலை நடத்தினீர்களா? நடத்தியிருந்தால் அந்த பிள்ளை ஏது? யாருடைய மைந்தன்? ஏன் போய் நீங்கள் அவருக்கு பெயர் சுட்டி வைத்தீர்கள்? யாரிடம் அனுமதி கேட்டபடி செய்தீர்கள்? என் மன்னனுடைய முதல் கேள்விக்கு என் பதில், நான் கோகுலம் போகவில்லை. நான் போனது யமுனை கரையில் உள்ள சாண்டில்ய முனிவரின் ஆசிரமத்துக்குத்தான். அங்கிருந்து திரும்பினேன். உங்களுடைய ஒற்றற்படை ஆட்கள் கோகுலத்தில் இருந்தால் அவர்கள் செய்தி அதை உறுதிப்படுத்தும். ஆம் மன்னவா, நான் கோகுலம் போகவில்லை. இப்படி ஏன் சந்தேகங்கள்? கேளுங்கள் அரசே. ஒரு புரோகிதர் குருவாக இருந்தால் அவருடைய எஜமானர் பிறந்ததிலிருந்து போகும் வரை உள்ள சடங்குகளை நடத்துகிறது கடமை மட்டுமல்ல, தர்மமும் கூட. தர்மங்களை கடைபிடிப்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமானது. மன்னவர் இதை தடுத்தாலும் கூட நிறுத்தக்கூடாது. ஒருவனை கடமை செய்வதிலிருந்து எவனும் தடுக்கக்கூடாது. என்னுடைய கடமையை நான் செய்வதற்கு யாருடைய அனுமதியும் பெற தேவையே இல்லை. கேட்பது இந்த நாட்டின் அரசன். என் அனுமதி இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. என் ஆணையை மதித்து என் சொற்படித்தான் நடக்க வேண்டும். அரசனிட்ட ஆணைப்படி நடக்கிறது அவருடைய பணியாட்களின் வேலை, குருவுக்கு அல்ல. குரு அரசனுக்கு சேவகம் புரிவதில்லை, அவனுக்கு வழிகாட்டுவார். ஒரு குருவினுடைய பணி ஆணையிடுவது, ஆணைப்படி நடப்பதல்ல. ஒரு மன்னவனிடம் பேசுவதை மறந்து விடாதீர்கள். அங்கே யார் பிள்ளைக்கு பேர் சூட்டினீர்கள்? பதில் சொல்லுங்கள். இது கம்சனின் ஆணை.
என் மன்னவன் எனக்கு ஆணை இடலாம். மன்னவன் மொழிந்த ஆணையை இந்த முனிவன் இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லையே. மணிமுடி தரித்த அரசனை ஜடாமுடி தரித்த முனிவர் சீண்டி பார்த்தாரானால் அரசன் தண்டித்து விடுவார். தண்டிக்கும் அரசனுக்கு நீதிகள் நியாயங்கள் தெரிந்திருக்க வேண்டும். எனக்கா? எனக்கு தெரிந்த நீதி இது ஒன்றுதான். அரசே, செங்கோல் ஏந்த வேண்டிய கை வாழேந்துவது வெறித்தனத்தின் எல்லைக்கே போனதை காட்டுகிறது. உங்களுக்கு பண்பின் அரிச்சுவடி கூட தெரியவில்லையே. குருவை அரண்மனைக்கு அழைத்து காக்க வைப்பது காவலனுக்கு அழகல்ல. மரியாதை தெரிந்த மன்னன் குருவை வாசலுக்கே வந்து வரவேற்பான். அவர் திருவடிகளை வணங்குவான். குரு அனுமதித்த பின்தான் அவன் ஆசனத்தில் அமருவான். வந்தவுடனேயே நான் போயிருக்க முடியும். மரியாதைக்கு அழகல்ல என்று அமர்ந்திருந்தேன். நெறிகட்ட முறையில் நீங்கள் மதுராவின் மன்னனாக முடிசூட்டிக் கொண்டீர்கள். அதனால் ஆன்றோரும் சான்றோரும் அருகில் இல்லை. அரச நீதிகளை கற்றுத்தர நீங்கள் யாருக்கும் வாய்ப்பளிக்கவில்லை. அதுதான் குருவிடம் எப்படி நடந்து கொள்வது என்பது தெரியவில்லை. அடிப்படை அரசியல் தெரியாத ஆத்திரக்கார மன்னன் என்று புரிந்ததால் நான் பொங்கி எழவில்லை. பொறுமையாயிருந்தேன். பொறுமைக்கு எல்லை உண்டல்லவா? ஏனென்றால் வாளை நம்பி ஆளுகின்ற மன்னன் முன் நின்றால் விபரீதமாகும். பொறுமை கோபமாக மாறும், கோபம் சாபமாகும். அதை தவிர்ப்பதற்கு என் மன்னவனின் தவறுகளை எல்லாம் மன்னித்து விடுகிறேன். நான் வணங்கும் இறைவனே, என் மன்னவனுக்கு நல்ல புத்தியை கொடு. இனிமேலாவது நல்ல வழி காட்டு. அந்த கிழவனை மாளிகை விட்டு வெளியே போக விடாதீர்கள். மறுத்தால் இழுத்து வந்து என் முன்னே நிறுத்துங்கள். நில்லுங்கள். முதலமைச்சரே, மன்னிக்க வேண்டும் மன்னவா. மன்னவருக்கு இது நல்லதல்ல. ஒரு பிச்சை வாங்கும் முனிவன் அரசரின் ஆணையை தூக்கி எறிந்து செல்கிறான். அவனை தடுக்க மறுக்கிறீர்களா? அரசரின் ஆணைக்கு அரண்மனையிலே இந்த நிலையா? ஆணை பற்றி அரசர் பேசுகிறீர்கள், மந்திரி உங்களுக்காக பேசுகிறேன். அவர் பிரம்மதண்டம் வைத்திருக்கிறார் மன்னவா. பிரம்மதண்டம்? விஸ்வாமித்திரர் கதை தெரிந்திருக்குமே. அந்த நாளில் பிரம்ம ரிஷியான வசிஷ்டர் தனது பிரம்ம தண்டத்தினால் தன்னை எதிர்த்து நின்ற அணிதேர் படைகளை எரித்து விட்டாரே. மகரிஷி கக்கர் அப்படி ஒரு சக்தி உள்ளவர். அவரை எளிதாக நினைப்பது நமக்கு நல்லதல்ல, நாசத்துக்கு வழி திறக்கும். அந்த மகாத்மாவுடைய நல்ல ஆதரவு நம் அடக்கத்தாலும் அன்பாலும் தான் கிடைக்கும்.
வரலாறு படைத்த மிக பெரும் அரக்கர்கள் உறுதியான பக்தியால் சிவபெருமானையே மகிழ வைத்து சிறப்பான வரங்களை பெற்றிருக்கிறார்கள். மன்னவா, இந்த மாமுனிவரும் மகத்தான சக்தி உள்ளவர். அவருடைய ஆதரவை அதிகாரத்தால் அல்ல, உங்கள் அடக்கத்தால் தான் பெற வேண்டும். என் ஆட்சியை காப்பாற்ற நான் பிச்சை எடுக்க மாட்டேன். கம்சன் தன்னை நம்பி வாழ்கிறான்.